TKN செய்திகளுக்காக புதியவன். பார் கவுன்சில் தேர்தலை முன்னிட்டு முன்னாள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் திருவொற்றியூர் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை திருவொற்றியூர் சென்னை தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் மார்ச் 30 நடைபெற உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் மொத்தம் உள்ள 25 உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் உறுப்பினர்களுக்குள்ளான 23 உறுப்பினர்களை வழக்கறிஞர்கள் வாக்களித்து அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மீதமுள்ள 2 உறுப்பினர்கள் நியமன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி மார்ச் 30 அன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 140க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் சுமார் 1 லட்சம் வழக்கறிஞர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்காளர்கள் தங்கள் விரும்பும் வாக்காளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 1, 2, 3 என்ற வரிசையில் நம்பரை அழுத்தி வாக்களிக்க வேண்டும். இந்த 25 பேரில் ஒருவரை பார் கவுன்சில் தலைவராகவும் மற்றொருவரை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்ய வேண்டும். மேலும் ஒருவரை அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு பிரதிநிதியாக அனுப்பி வைக்க வேண்டும். அரசு தலைமை வழக்கறிஞர் பார் கவுன்சில் பதிவை வழி உறுப்பினராக செயல்படுவார். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் போட்டியிடும் வேட்பாளர்கள் நீதிமன்றங்களில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று முன்னாள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் திருவொற்றியூர் நீதிமன்றத்தில் அவரது கூட்டணி வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து வழக்கறிஞர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு வழக்கறிஞர்கள் ஆளுயர மாலை போட்டு வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான வழக்கறிஞர்கள் உடனிருந்தனர். வருகின்ற 30/3/2026 அன்று நடைபெறவிருக்கின்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தேர்தல், அந்த களத்திலே நானும் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறேன். ஏறக்குறைய அனைத்து வழக்கறிஞர் சங்கத்திற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொலைபேசி மூலமாகவோ சோசியல் மீடியா மூலமாகவோ வாக்குகளை சேகரித்து இன்றைக்கு திருவொற்றியூர் பார் வழக்கறிஞர் சங்கத்திலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். வழக்கறிஞருடைய ஏகோபத்துடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது. அவர்கள் அனைவருமே என்னுடைய கடந்த கால செயல்பாடுகளை பார்த்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே எனக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன். கூடுதலாக நான் சொல்ல விரும்புவது என்னென்று சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்த தேர்தலுக்காக ஒவ்வொரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஈச் டிஸ்ட்ரிக்ட் மஸ்ட் ரிஃப்ளெக்ட் இன் தி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் நான் விரும்புவது. அதை நிச்சயமாக வருகின்ற காலத்திலே அட்வொகேட்ஸ் ஆக்டில் உள்ள மெம்பர்ஸ் எண்ணிக்கையின் அடிப்படையிலே இருக்கின்ற அந்த விகிதாச்சாரம் ரேஷியோ, அதன் அடிப்படையிலே மெம்பர்கள் அதிகமாக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் இங்கு அவர்களுடைய அந்த மாவட்டத்தை பிரதிபலிப்பவர்களாக ரெப்ரசன்ட் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான உரிய திருத்தத்தை கொண்டு வருவதற்காக நான் முயற்சியில் பாடுபடுவேன். அடுத்ததாக வழக்கறிஞர் ஒற்றுமை எப்பொழுதுமே அது இருக்க வேண்டும். ஒவ்வொரு பார்லையும் 2-3 சங்கங்கள் இருப்பது என்பது வேதனைக்குரியது. எல்லோரும் ஒருமித்து செயல்பட்டால்தான் ஒரு நல்ல தீர்வை நோக்கி அவர் நகர முடியும். இதே போல பல முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். வழக்கறிஞர்கள் நிச்சயமா என்னை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன். இல்ல சார், நீங்க என்னை போல நிறைய வேட்பாளர்கள் நிறைய பொறுப்புல இருக்கிறாங்க. அதனால அந்தந்த கட்சியினுடைய சாயங்கள் இங்கு பூசப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக பூசப்படாது. அப்படி பூசப்பட்டால் வழக்கறிஞர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். வழக்கறிஞர்கள் தனித்துவமாக நிற்க எப்பொழுதும் ஆசைப்படுவார்கள். அதே சமயத்திலே அரசியலிலே இருக்கின்ற வழக்கறிஞர் சமுதாயத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கின்ற நபர்களை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்தந்த கட்சியிலிருந்து என்னென்ன நன்மைகளை பெற்றுத்தர முடியுமோ அந்தந்த வேட்பாளர்கள் நிச்சயமாக பெற்றுத் தருவார்கள். அதே போலத்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்களும் இந்த தேர்தலில் நின்றால் அவர்களால் இந்த சங்கத்திற்கும் வழக்கறிஞர் சமுதாயத்திற்கும் நிச்சயமாக நன்மை ஏற்படும்.